வணக்கம். இன்றைய செய்திகள். பொள்ளாச்சி அருகே ஆச்சிப்பட்டியில் வீத லீடர்ஸ் அமைப்பின் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாநாடு நடைபெற்றது. அதில் அந்த அமைப்பின் தலைவர் அண்ணாமலை பேசுகையில், போதைக்கு எதிரான நமது இயக்கத்தின் அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஜூலை மாதம் ஒயிட் பேண்ட் மாதமாக கடைபிடிக்க வேண்டும். இம்மாதத்தில் நான் ஒருபோதும் போதைப் பொருளை பயன்படுத்த மாட்டேன், மற்றவர்களையும் போதைப் பொருளை பயன்படுத்துவதில் இருந்து காப்பேன் என உறுதியோடு செயல்படுவோம். தமிழகத்தில் கல்வி நிறுவனங்கள், ஆன்மீக வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் 717 டாஸ்மாக் கடைகள் மட்டுமே செயல்படுவதாக கூறி அவை மூடப்பட்டன. தமிழக அரசு மீண்டும் ஒருமுறை ஆய்வு செய்து இதுபோன்ற டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும். பள்ளி மற்றும் உயர்கல்வி துறைகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு குழுக்களை கண்டறிந்து அரசு உயர்கல்வித்துறையின் இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும். போதைப் பொருள் எதிர்ப்பு குழுக்கள் இல்லாத பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அடுத்த 3 மாதங்களில் போதைப்பொருள் எதிர்ப்பு குழுக்கள் உருவாக்க வேண்டும். தொழிலாளர்கள் காலை நேரத்திலேயே மதுபானம் அருந்தும் நிலையை தடுக்க கள்ளச்சந்தை மதுபான விற்பனையை தடுக்க வேண்டும். அரசு தனியார் கூட்டமைப்புகளை உருவாக்கி மறுவாழ்வு பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். 5 ஆண்டுகளில் தமிழகத்தை போதைப்பொருள் ஒழிப்பில் தேசிய முன்னோடி மாநிலமாக மாற்ற தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் அப்போது நிறைவேற்றப்பட்டன. குதிரை பேரம் விவகாரத்தில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் திமுக அமைப்பு செயலர் RS பாரதி இன்று மீண்டும் புகார் மனு கொடுத்துள்ளார். முதலமைச்சர் விஜய் மீது திமுக, அதிமுக, பாஜக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் குதிரை பேர குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றன. கடந்த 1ஆம் தேதி ஆளுநரை சந்தித்த திமுக அமைப்பு செயலர் RS பாரதி, முதலமைச்சர் விஜய் குதிரை பேரம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளார், அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று புகார் மனு அளித்தார். இந்நிலையில் அதிமுக MLA பதவியை ராஜினாமா செய்திருந்த முன்னாள் அமைச்சர்கள் C. விஜயபாஸ்கர், MR. விஜயபாஸ்கர் ஆகியோர் கடந்த 2ஆம் தேதி தங்கள் ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். அப்போது MR. விஜயபாஸ்கர் செய்தியாளர்களிடையே பேசுகையில், நாங்களாக வரவில்லை, தாவேக அரசு எங்களை அணுகியது, அது பிடித்திருந்தது, அதனால் தாவேகவில் இணைந்தோம் என்றார். அதாவது தாவேக தங்களை அணுகியதாக MR. விஜயபாஸ்கர் கூறியதை மையமாக வைத்து இன்று ஆளுநரிடம் RS பாரதி மற்றொரு புகார் மனுவை வழங்குகிறார். திருச்சி துறையூர் நகராட்சி பூங்காவில் யாருடைய அனுமதியும் பெறாமல் தனி அறை கட்டிய திமுக கவுன்சிலரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் 22வது வார்டு திமுக கவுன்சிலர் வீரமணிகண்டன். இவர் ஒப்பந்த பணிகள் செய்து வருகிறார். இவர் கவுன்சிலராக உள்ள வார்டில் நகராட்சிக்கு சொந்தமான பூங்காவில் எவ்வித அனுமதியும் பெறாமல் வீரமணிகண்டன் தன் சொந்த பயன்பாட்டிற்காக அறை ஒன்றை கட்டியுள்ளார். இதற்கு நகராட்சி கமிஷனர் கண்ணன் மற்றும் மேலாளர் ஆகியோர் உட்பட அதிகாரிகளும் உடந்தையாக இருந்துள்ளனர். மேலும் வீரமணிகண்டனும் அவரது கான்ட்ராக்ட் நண்பர்களும் விளையாட நகராட்சி பூங்காவை ஆக்கிரமித்து உள்ளரங்கு பேட்மிண்டன் மைதானமும் கட்டியுள்ளனர். அதை பூட்டி சாவியையும் அவர்களே வைத்துள்ளனர். சமூக ஆர்வலர் ஒருவர் 22வது வார்டு பூங்காவில் கட்டடம் ஏதும் கட்டப்பட்டுள்ளதா என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டுள்ளார். கண்முன்னே கட்டடம் இருந்தும் பூங்காவில் எந்த கட்டடமும் கட்டப்படவில்லை என நகராட்சி கமிஷனர், மேலாளர் பதிலளித்துள்ளனர். பூங்காவில் வீரமணிகண்டன் கட்டிய கட்டடம் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதால் அங்கு நூலகம் அமைய உள்ளதாக அவரே பெயிண்டால் எழுதி மக்களை ஏமாற்றும் நாடகத்தையும் தற்போது அரங்கேற்றியுள்ளார். நகராட்சி கமிஷனர் கண்ணன் கூறுகையில், பூங்காவில் எந்த கட்டடமும் கட்ட நாங்கள் அனுமதி அளிக்கவில்லை, புதிய கட்டடம் கட்டப்பட்டது குறித்து நடவடிக்கை எடுக்க போலீசில் புகார் அளித்துள்ளோம் என்றார். பூங்கா இடத்தை திமுக கவுன்சிலருக்கு தாரை வார்த்து கொடுக்க தயாராகிவிட்ட அதிகாரி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிகமான ஆல்கஹால் கலந்துள்ள மருந்துகள் விற்பனைக்கு கட்டுப்பாடுகள் விதித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஷெட்யூல் K என்னும் பிரிவின் கீழ் 12% ஆல்கஹால் கொண்ட மருந்துகளை தளர்வுகளுடன் விற்பனை செய்ய அனுமதி அளித்திருந்தது. இருமல், சளி உள்ளிட்ட பல பாதிப்புகளுக்கு அதிக எத்தில் ஆல்கஹால் பயன்படுத்தி மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த மருந்துகள் போதைக்காக பயன்படுத்தப்படுவதாக மத்திய மருந்து கட்டுப்பாடு அமைப்பின் கவனத்திற்கு சென்றது. அதன்படி மருந்துகளில் ஆல்கஹால் பயன்பாட்டையும் அதன் விற்பனையில் கட்டுப்பாடுகளையும் விதிக்க மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி 12% மேல் ஆல்கஹால் கலந்த மருந்துகளை
தன்னிச்சையாக வாங்கவோ விற்கவோ முடியாது எனும் வகையில் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் அந்த மருந்துகளை விற்பனை செய்ய முடியாது. இந்த புதிய விதிகள் 2027 ஜனவரி முதல் அமலுக்கு வரவுள்ளன. இந்த புதிய கட்டுப்பாடுகள் வழியாக இத்தகைய மருந்துகள் விற்பனை முற்றிலும் தடுக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கட்டுமான பணிகளுக்கு அத்தியாவசிய தேவையாக உள்ள கருங்கல், ஜல்லி, எம்சாண்ட் ஆகியவற்றின் விற்பனையை முழுமையாக ஆன்லைன் முறைக்கு மாற்ற கனிம வளத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. தமிழகத்தில் 2000க்கும் மேற்பட்ட இடங்களில் கருங்கல் குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த குவாரிகளில் கிடைக்கும் கற்களை உடைக்கும் கிரஷர்கள் 3000 எண்ணிக்கையில் உள்ளன. ஆற்று மணலுக்கு மாற்றாக கருங்கற்களை ஆலைகளில் துகளாக்கி எம்சாண்டு தயாரிக்கப்படுகிறது. தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி 456 எம்சாண்டு ஆலைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிறுவனங்களின் மொத்த உற்பத்தி திறனை விட 2 மடங்கு அதிகமாக எம்சாண்ட் விற்பனை நடைபெற்று வருகிறது. பெரும்பாலான இடங்களில் கிரஷர் உரிமையாளர்கள் கருங்கல் துகள்களை சலித்து எம்சாண்ட் என்று விற்பனை செய்கின்றனர். முறையாக கழுவி சுத்தப்படுத்தாத இந்த எம்சாண்டை பயன்படுத்தினால் கட்டடங்களில் விரிசல்கள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. அதேபோன்று அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கருங்கல் வெட்டி எடுக்கப்பட்டு ஜல்லியாக விற்கப்படுகிறது. இதில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்க வேண்டியது அவசியமாகிறது என தமிழக மணல், எம்சாண்டு லாரி உரிமையாளர்கள் ஒருங்கிணைந்த நல சம்மேளன தலைவர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.